So when we started last class நம்ம பார்க்கும்பொழுது we just saw எப்படி வந்து how they were in சித்திரக்கூட்டம்ல போயிட்டு it is அந்த நதி பக்கத்துல they were very happy. ரொம்ப சந்தோஷமா ராமர் வந்து நம்ம சீதைக்கு வந்து ஒரு நல்ல இடமா கொடுத்துட்டோம், பரவாயில்ல, she will be happy அப்படின்னுட்டு அங்கேயே ஒரு குட்டியில் அமைச்சுண்டு அவள்லாம் வந்து சந்தோஷமா இருக்கா. எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? கம்பாரிசன் தேவ கந்தர்வ சங்காஷா, அவளை மாதிரி தேவர்களும் கந்தர்வர்களும் எவ்வளவு அவள் எப்படி சந்தோஷமா சுகமா இருப்பாளோ அதே மாதிரி இவாளும் இருக்கா. ஓகே, இந்த டயத்துல இங்க என்ன ஆறுது? நவ் we have come to சித்திரக்கூட்டத்துல இருந்து now we have come to அயோத்தியா. இப்ப அயோத்தியால என்ன நடக்கிறது? அங்க தசரதர் வந்து சித்திரக்கூட்டம் கத்தே ராமே புத்திரசோகா துரஸ்ததா शोकातुरः. ओके, पुत्रस्य शोकं पुत्रशोकेन आतुरः. ओके, पुत्रस्य शोकः அது षष्ठी तत्पुरुष, पुत्रशोकेन आतुरः तृतीया तत्पुरुष. அதாவது filled with grief அவருக்கு. இப்ப அவர் வந்து பையன் போயிட்டான், நான் வந்து இப்படி இருக்கேன், நான் என்ன பண்ண முடியும், எனக்கு ஒண்ணுமே இல்லையே லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் கண்ணு அவரோட சென்சஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருக்கான். அவர் கண்ணு வந்து ராமர் பின்னாடியே போயிடுதான். இந்த வால்மீகி எழுதும் போது சொல்றாரு, அவரோட இந்திரியங்கள் எல்லாமே வந்து அடங்கின மாதிரி ஆயிடுதான். காது வந்து ராமரோட பேச்ச கேட்கல, கண்ணு வந்து ராமரை பார்க்கல, இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கே இன்னும் அப்படின்னு அவரோட மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்குது. இஸ் கிரைங் ஆல் த டைம். நான் என்ன அதாச்சு. தட் மீன் பை சுமந்த்ரா கம்ஸ். சுமந்த்ரா வந்து அங்க குஹனோட ஒரு 2 நாள் தங்கிட்டு அந்த சேரியட்டெல்லாம் எடுத்துட்டு ஹி கம்ஸ் பேக். அவர் வந்து அந்த அயோத்தியாவுக்கு வந்த உடனே பீப்புள் ஆல் ஆர் சேயிங், ஐயோ நாங்க ராமரை உங்களோட காணோமே, நாங்க உங்களோட வந்துருவார்னு நினைச்சோமே. எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறார். அவர் பாக்குறாராம், வால்மீகி சொல்ற அந்த செடி கொடிகள்லாம் கூட சயின்டிபிக்கலி தே ஹேவ் லைஃப் அப்படின்னு எல்லாமே வாடி இருக்கான். செடி கொடிகள் கூட, அங்க இருக்கிற பூக்கள் கூட வாடி இருக்கான். ஏன்னா ராமர் வந்து ஹீஸ் கமிங் ஆன் த 6th day. 5 நாள் அவர் ராமர் கூடவே போயிட்டு 6ஆம் நாள் தான் வந்திருக்காரு அவர் அயோத்தியா. அந்த 6ஆம் நாள் பார்க்கும்பொழுது எல்லாமே செடி கொடி எல்லாம் வாடி போயிருக்கான். மரம் எல்லாம் அப்படியே மொட்டையா இருக்கான், இலையெல்லாம் அப்படியே உதிர்ந்திருக்கான். இப்படி வந்த இயற்கை கூட அழறது. வந்து ராமர் வந்து இப்படி போயிட்டாரு ஊரை விட்டுன்னு. நேரம் அவர் வந்து கைகேயியோட அந்த புறத்துக்கு போறாரு. ஏன்னா அங்கதான் தசரதன் இருக்கார். அங்கதான் வந்து அவர் போகும்போது he is lying down. Kausalya also is there, Sumitra also is there. எல்லாரும் இருக்கா. தசரதா இஸ் ஆஸ்கிங் சுமந்த்ரா, வந்துட்டியாப்பா, கம், என்ன சொல்லி விட்டா ராமா, சீதா, லக்ஷ்மணா எல்லாரும் என்ன சொல்லி விட்டா? சுமந்திரன் சொல்லாதீங்க, அவளை பத்தி கவலைப்படாதீங்க, அவெல்லாம் நல்லா இருக்கா, கங்கை கரையை தாண்டி போயிட்டா, அவ கங்கை தாண்டி அவ போயாச்சு, நான் கங்கை கரையில இருந்துதான் நான் வந்திருக்கேன். உங்களை என்னை பத்தி ஏதாவது கேட்டாளா? அம்மா உங்களுக்கு நமஸ்காரம்லாம் அனுப்பிச்சிருக்கா? சீதா என்ன சொன்னா பாவம் அப்படின்னு சொல்லும்போது அவ ஒண்ணுமே சொல்லல, அழுதுதான் இருந்தா. போயிட்டு வரேன்னு சொல்லும்போது ராமர் தான் உங்களை வந்து எல்லாரையும் பார்த்துக்க சொன்னான், எல்லாருக்கும் நமஸ்காரத்தை சொன்னான். லக்ஷ்மணன் என்ன சொன்னான்? லக்ஷ்மணன் வந்து ரொம்ப கோவப்பட்டான். அப்பா இனிமே ராமர் தான், அம்மா வந்து சீதை தான். நான் வந்து எனக்கு அப்பா வந்து தசரதன் அவன் ராஜாவா இருக்கலாம், ராஜாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் தான் ரொம்ப கோவப்பட்டான். ரொம்ப பெருசா அழற.
கௌசல்யாவும் அழறா. கௌசல்யா கிட்டயும் சொல்றாரு, உங்க பையன் வந்து உங்களுக்கு ரொம்ப எல்லாம் சொல்லிவிட்டா. எல்லாருக்கிட்டையும் அவ என்ன விசாரிச்சா உங்களை பத்தி. நம்ம ஊர்ல இருந்து சொல்ல மாட்டோமா, யாராவது விசாரிச்சான்னு சுமந்திரன் எல்லாம் சொல்லிட்டு இது பண்ணி போனோம்னா தசரதன் வந்து பெருசா அழறா. கௌசல்யா வந்து ஒரே இது, குழந்தைய பாருங்க நான் பார்க்க முடியுமா, 14 வருஷம் கழிந்து 15வது வருஷம் வரும்பொழுது பரதன் வந்து திருப்பி ராஜ்யத்தை கொடுப்பான்னு என்ன நிச்சயம். என் குழந்தை இனிமே இப்படிதான் இருக்க போறான். அவன் வந்து மரவொடி தரிச்சுட்டு போயிட்டான். அவன் இப்படிதான் இருக்க போறான். இஸ் கோயிங் டு பி லிவிங் லைக் திஸ் ஆஃப்டர் 14 years ஆல்சோ he is not going to be happy. You made like that அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இல்லை என்ன ரொம்ப மன்னிச்சு, ஐ நோ தட் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கௌசல்யா இஸ் கிரைங். தசரதா ஆல்சோ இஸ் கிரைங் அண்ட் தசரதா இஸ் பெயிண்டிங். அப்போ கௌசல்யா வந்து நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் வந்து சாரி சொல்ற மாதிரி நான் மன்னிச்சிருந்தோம். நான் வந்து என் பையனை பிரிஞ்ச துக்கத்துல தான் நான் வந்து உங்களை பேசிட்டேன், மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஓகே. சுமித்ரா இஸ் அன்டிஸ்டர்ப்டு உமன், நம்ம முதல்லயே பார்த்தோம். ஷீ இஸ் அன்டிஸ்டர்ப்டு. கௌசல்யா இஸ் வெரி டிஸ்டர்ப்டு. என் பையனை நான் எப்போ பார்க்க போறேன் அப்படின்னு ரொம்ப அழகா அழுதுட்டு ஷீ சேஸ் ஓகே நீங்கள் பரவாயில்ல. தட் நைட் வந்தோன்னா அவர் வந்து அவருக்கு மனசுல நிறைய அந்த இதெல்லாம் வந்துட்டே இருக்கு அவர் கண்ணு முன்னாடி. நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நம்ம ஒரு சத்தியத்தை காப்பாற்றணும், இக்ஷ்வாகு வம்சத்துக்காரர் கொடுத்த சத்தியத்தை வாக்க மீற மாட்டான்னு சொல்லி இந்த கைகேயி என்னை ஏமாத்திட்டாரு, நான் சத்தியத்தை கொடுத்துட்டு நான் என் பையனை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹா ராமா அப்படின்னு சொல்றாரு. ஹா ராமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் உயிர் வந்து அப்படி அது சாரி அதுக்கு முன்னாடி ஐ ஹவ் டு டெல் யூ. அப்ப கௌசல்யா கிட்ட பேசும்பொழுது விசேஷ் நான் யாருமே இல்லாம இருக்கேன் கௌசல்யா. அப்பதான் நம்ம எல்லாரும் குழந்தையில இந்த கதையை படிச்சிருப்போம். நம்ம எல்லாருக்கும் அந்த ஸ்ரவன்கிறவரோட கதை தெரியும். அவன் அம்மா அப்பா 2 பேருக்கும் கண்ணு தெரியாது. அவன் டெய்லி அந்த கூடையில தூக்கின்னு வருவான் அம்மா அப்பாவை. அவன் வந்து ஒரு நதியில தண்ணி எடுத்துட்டு இருப்பான். தண்ணி எடுக்கும் பொழுது தசரதன் வந்து அப்போ சின்ன இஸ் அ பிரின்ஸ். அவர் வரும்பொழுது அவர் யானை தண்ணி குடிக்கிறதுன்னு நினைச்சுட்டு அம்பை விட்டுருவார். அந்த சவுண்டுல அந்த பையனை அம்பு தெரிச்சிடும். தட் பாய் வில் ஃபால் டவுன். தசரதர் வந்து ஏதோ சத்தம் கேட்கறதுன்னு போவார். யானையோட சத்தம் மாதிரி இல்லைன்னு பக்கத்துல போகும்போதுதான் அவர் சொல்லுவார், அந்த முனிக்குமாரன் ஸ்ரவன்னு நம்ம பேரை வால்மீகி சேஸ் முனிக்குமாரன். அந்த முனிக்குமாரன் வந்து அவன் சொல்லுவான், நான் என்ன தப்பு பண்ணினேன் ராஜா உங்களுக்கு, நீங்க என்ன இப்படி அம்பு வச்சுட்டேல, நீங்க என்ன மட்டும் கொல்லல, நீங்க 3 பேரை கொண்டுட்டு எங்க அம்மா அப்பாவை யார் பார்த்துப்பாவா, 2 பேரும் கண்ணு தெரியாதவா, எங்க 3 பேரையும் நீங்க கொண்டுட்டு. பரவாயில்ல, எங்க அம்மா அப்பா தண்ணி கேட்டா அதுக்காக தான் நான் வந்தேன். அவ 2 பேரும் தாகத்தோட இருக்கா, இந்த தண்ணியை கொண்டு போய் நீங்க கொடுத்துருங்க, எங்க அம்மா அப்பாட்ட கொடுத்துருங்க, நான் செத்து போயிட்டேங்கிற விவரத்தையும் நீங்க சொல்லுங்க. தசரதர் நினைக்கிறாராம், அந்த அம்பு குத்தி இருக்கும்போது இந்த பையன் இவ்வளவு பேசுறான், நான் அம்பை எடுத்துட்டானா, அம்பை எடுத்துட்டா அவன் பேச்சு நின்றுடுவான், அதனால நம்ம அம்பை எடுக்காம இருக்காரு, ஏன்னா அம்பை எடுத்தாச்சுன்னா போயிடுவார் அப்படின்னு. அப்புறம் வந்து அப்ப இவர் அந்த தண்ணியை எடுத்துட்டு அவ 2 பேர்கிட்டையும் போயிட்டு, அவ வந்து யார் வந்திருக்காங்க, அவ அம்மா வந்து கையை தொட்டு பார்க்கும்போது இது என் பிள்ளை இல்லையே, யார் இது அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் தசரதன், இந்த மாதிரி நான் வந்து அந்த சத்தத்தை கேட்டே அந்த அம்பு விடுறது வந்து எனக்கு பழக்கம், நான் அது யானைன்னு நினைச்சிருந்து நான் விட்டுட்டேன், நான் தெரியாம உங்க பையன் அடிபட்டு விட்டு, ஐயோ என் பையனுக்கு என்ன ஆச்சு, ரொம்ப மன்னிச்சுக்கோங்கலாம் சொல்றார். உடனே அந்த அவர் வந்து சாபம் கொடுக்குறார். அப்பதான் நான் எப்படி நான் வயசான காலத்துல என் பிள்ளை இல்லாம நான் இருக்கேனோ அதே மாதிரி நீங்க மரணம், உங்களுக்கு மரணம் வரும்பொழுது நீங்க வந்து பிள்ளை இல்லாம தான் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சாபம். ஸோ இதை வந்து அவர் கௌசல்யாட்ட சொல்றாரு, நான் ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னா, எனக்கு அந்த முனிக்குமாரன் நான் பண்ணினதுனால அவ அப்பாவோட சாபம் இருக்கு, அதுக்கு நான் எனக்கு எண்ட் ஹேஸ் கம் டு மீ கௌசல்யா, ஐ எம் கோயிங் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹி சேஸ் ஹா ராமா அப்படின்னு சொல்லிட்டு ஹி டைஸ். இதுல வந்து என்னன்னா
அந்த ஹா ராமா அப்படின்னு சொன்னதுனால he has not done any mistake. அவர் தசரதனை பொறுத்த மட்டும் he has been very ஒரு எப்படி ஒரு ராஜா நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்திருக்கார். வரத்தை வந்து காப்பாத்திருக்கார். சத்தியமா நம்ம கொடுத்த வாக்கு நம்ம காப்பாற்றோம். ஆனாலும் அவர் நேரடியா அப்படியே சொர்க்கம் போயிடுறார். அதான் சொல்ற ராஜா தசரத ஸ்வர்க்கம் ஜகாம விலப்பன் சுத்தம். ஸ்வர்க்கம் ஜகாம இந்த இடத்துல சொர்க்கத்துக்கு போயிட்டார். இதை விலப்பன் சுத்தம்னா பையனுக்காக விலப்பன்னா புலம்பிக் கொண்டே, அழுது புலம்பிக் கொண்டே, பையனை நினைச்சிட்டு அழுது புலம்பிட்டே அவர் வந்து போயிடுறார். அப்போ அவ என்ன சொல்றான்னா, அவர் வந்து எவ்வளவோ இப்போ கைகேயி சொன்னதுனால அவர் இன்ஜஸ்டிஸ், அவரோட வாயிலிருந்து தானே அவர் ராமரை வந்து காட்டுக்கு போறார். ஆனா அவர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. ஆனாலும் அவர் வந்து சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் ஒரு தப்பு பண்ணியிருக்கார். அந்த பையனை காட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதனால இன்னும் 2 பேரும் 3 பேர் போயிட்டார் காட்டுக்கு. ஆனாலும் அவர் ராமா அப்படின்னு சொல்லிட்டு ராம நாமத்தை அவர் எடுத்துண்டு அவர் போனதுனால, அந்த நாமத்தை அவர் வாயில வந்ததுனால அவர் டைரக்டா சொர்க்கத்துக்கு போயிடுறாரு. இது வந்து ஐ டோன்ட் நீட் டு கோட், மெனி ஆஃப் யூ would be reading நாராயண். நிறைய பேர் படிப்பேன். நாராயணியத்திலையும் பட்டத்திரி இப்படிதான் அஜாமிலன்னு ஒரு கேரக்டர் கொண்டு வருவார். தட் இஸ் ஒரு பாகவதர் படிக்கிறவா, நாராயணியன் படிக்கிறவா எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் நம்ம கிளாஸ்ல இருப்பேன் படிக்கிறவா. அந்த அஜாமிலன்றவரும் அப்படிதான். இஸ் அ மேன் ஹூ லிவ்ஸ் இன் ஃபாரஸ்ட். போனோடனே ஹி ஃபால்ஸ் இன்டு பேட் ஹேபிட்ஸ். இன்னொரு லேடியோட பண்ணிட்டு குழந்தைகள் வீடு எல்லாத்தையும் மறந்துடுவார். அவரோட 4வது பையனுக்கு நாராயணன்னு பேர் வச்சிருக்காரு. தென் ஹி இஸ் ஆன் த டெத் பெட்ல இருக்கும்பொழுது அந்த குழந்தைகளோட ஞாபகம் வரும்போது நாராயணா அப்படின்னு சொல்லுவாராம். அவர் யமன்லாம் வந்தாச்சான். அவரை யமதூதர்கள் அவரை கூட்டின்னு போக வரும்போது கூட அவர் நாராயணான்னு சொன்னதுனால அந்த தூதர்கள்லாம் போயிட்டு மேலேருந்து தேவர்கள், அந்த தேவதூதர்கள் தான் வந்துடுவாங்க. அவளை வந்து நீங்க போங்க நாங்க இவர் வந்து எங்க நாராயணன் பேரு கூப்பிட்டார். அந்த மாதிரி நாராயண நாமம் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க ராம நாமம் அவர் தசரதர் வந்து எடுத்ததுனால நேரம் அவர் வந்து சொர்க்கத்துக்கு போனார். இங்க வந்து இதெல்லாம் இப்படி நடக்கிறது. ஹி இஸ் டெட். இப்ப சுமந்த்ரா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஹி இஸ் டெட். தே ஆர் ஆல் கிரைம். அவருக்கு அந்த மண்டபத்துக்கு வந்தவாளே 350 வைஃப்ஸ். அது தவிர இந்த 3 பேர் வேற மெயின் வைஃப்ஸ். எல்லா லேடிஸ் எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. இப்போ வசிஷ்டர்லாம் குலகுரு, ஹி ஹாஸ் டு டூ சம்திங். ஸோ இவர் என்ன நினைக்கிறாரு, ராமர் இல்லை இவரும் போயிட்டாரு, நம்ம வந்து பரதனுக்கு இப்போ உடனே நம்ம சொல்லி அனுப்பணும். இப்போ பரதனுக்கு நம்ம மெசஞ்சர் அனுப்புவோம். மெசஞ்சரை வந்து நீ போ. பரதன் எங்க இருக்கான்? கேகேய தேசத்துல. கேகேய தேசம்ங்கிறது எங்க இருக்கு? இது இப்ப இருக்கிற ஆப்கானிஸ்தான். இப்ப பாருங்க, இவா எங்க இருக்கா? அயோத்தியால இருக்கா. தட் இஸ் இன் உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷ்ல இருந்து they have to cross மேல போய் காஷ்மீர் தாண்டி பாகிஸ்தான் தாண்டி they have to go to கேகேய தேசம். there's no flight. இவா வந்து போகணும். ஸோ மெசஞ்சரை உடனே அனுப்பிடுவார். இப்போ தசரதரை என்ன பண்ணுவா? அவருக்கு ஈம கடன்கள் பண்ணறதுக்கு, அந்த கடைசி காரியம் பண்ணறதுக்கு பையன்கள் யாருமே இல்லை. யாராவது வந்தாதான் பண்ண முடியும். அவர் பாடியை ப்ரிசர்வ் பண்ணணும். ராமாயண காலத்திலேருந்தே தட் ஹஸ் பீன் தேர். ஸோ அவ என்ன பண்றான்னா ஒரு பெரிய பாட் மாதிரி எடுத்துட்டு ஃபுல்லா ஆயில் அதுல. ஏன்னா அந்த ஆயில் வந்து அந்த பாடியை வந்து ஒன்றும் பண்ணாது அப்படின்னு they keep him in soaked in oil. ஸோ இது வந்து அந்த பேலஸ்ல இருக்கிற வைத்தியர்கள், முனி, மினிஸ்டர்ஸ் எல்லாரும் டிசைட் பண்ணி இதை பண்ணிட்டு நம்ம பரதன் வர்ற வரைக்கும் இவரை நம்ம காப்பாற்றி தான் ஆகணும், இந்த உடலை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த வாசனை திரவியங்கள்லாம் போட்டு அந்த ஆயில்ல போட்டு பாடியை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு இது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கா. அந்த மெசஞ்சர்ஸ் ஆர் கான். இங்க ஐ டோல்டு யூ, நான் போன கிளாஸ்ல முடியும் போது சொன்னேன், பரதன் had a very very bad dream of his father falling down from a mountain on a cow dung, bathing in oil and laughing
and eating rice, cooked rice with till எள்ளோட கலந்த சாப்பாடு. இதெல்லாம் பார்த்துட்டு பரதன் பயந்துட்டே இருக்கான். இதெல்லாம் அந்த கனவெல்லாம் கண்டுபிடிச்சு சத்ருகன் கிட்ட சொல்றான். சத்ருகன் என்ன எதனால வந்து இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு கனவு வந்ததுமே எனக்கு தெரியுது, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அப்பா எப்படி இருக்கார், அப்பா நல்லா இருக்கணுமே அப்படின்னு. கவலை இல்லை, இப்படியும் இந்த அண்ணா 2 அண்ணாக்கள் இருக்காங்க. Somebody's on unmute. Please mute yourself. Yeah, யாரோ அன்மியூட்ல இருக்கு, காதுக்குள்ள ரொம்ப சத்தமா இருக்கு. ஸோ அப்போ வந்து my voice has become feeble. Okay, is my voice feeble now? ஆமா மாதா. இப்ப பரவாயில்லையா? தெரியலையுமா? எனக்கே தெரியல. ஓகே, ஸோ அது ப்ராபப்ளி என்ன ஆயிடுறதுன்னா, when I go too much ஸ்டோரிக்குள்ள போகும்பொழுது நான் என்னோட மாடுலேஷன் வந்து டோன் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுது. நாட் லைக் when I'm teaching grammar. இப்போ கரெக்டா இருக்கா? எஸ் மாதா, இப்ப சரியா இருக்கு மாதா. ஓகே, கடைசியா நீங்க எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் வரப்போ கம்மி ஆயிடுறது, ஃபீபிள் ஆயிடுறது. நீங்க சொல்ற மாதிரி ஸ்டோரி சொல்றப்போ அந்த இது மேபி அததான் அப்படிதான் என்னோட மாடுலேஷன் வந்து கொஞ்சம் டோன் குறைஞ்சிடுது. ஓகே, நான் பிகாஸ் when I go into it probably automatically என் டோன் குறையுதுன்னு நினைக்கிறேன். So I'll just see to it. So what happened is, இப்போ இவ வந்து கேகே டெசர்ட்க்கு போயாச்சு. அந்த மெசஞ்சர்ஸை பார்க்குறான். மெசஞ்சர்ஸ் வந்துட்டா. வந்த உடனே அவள்லாம் வந்திருக்கா அப்படின்னு அவனோட மாமா வந்து கூட்டின்னு வர சி பரதன் வந்து மெசஞ்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கா அயோத்தியால இருக்குன்னா he is scared. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அவ மெசஞ்சர்ஸ் என்ன சொல்லி விட்டுருக்கார் வசிஷ்டர் வந்து, அவங்க அங்க போன உடனே பரதன் கிட்ட ராமரை பத்தியோ தசரதனை பத்தியோ யாரை பத்தியும் ஒண்ணுமே சொல்லக்கூடாது, அவரை வெறும் கூட்டின்னு வரணும், அவ்வளவுதான். தட் இஸ் ஒன்லி யுவர் டியூட்டி, வேற டியூட்டியே கிடையாது உங்களுக்கு. ஸோ மெசஞ்சர்ஸை பார்த்தோன்னே இவன் சத்ருக்னா இஸ் ஸ்கேர்டு. ஐயோ, இவர் அண்ணா ஏதோ பரதன் அண்ணா வந்து ஏதோ கனவு கண்டேன்னு சொன்னாரு, அப்பா எப்படி இருக்கா? ஃபர்ஸ்ட் கேள்வி இதுதான் கேட்கிறேன். அப்பான்னு கேட்காம ராஜா தசரத மம பிதா எப்படி இருக்கா அப்படின்னு பதிலே அவ ஒண்ணுமே சொல்லலை. அந்த செல்ஃப் சென்டர்டு பாருங்க, அவன் எப்படி கேட்கிறான். த செல்ஃப் சென்டர்டு, த ஆங்கிரி பர்சன், த மோஸ்ட் எமோஷனல், மை மதர் கைகேயி, ஹவ் இஸ் ஷி? அப்போ the son knows about the mother. வால்மீகி இப்படியே எழுதியிருக்காரு. she self-centered, thinking of herself, very emotional, getting angry. அவ எப்படி இருக்கா எல்லாம் கேட்கிறான். கேட்ட உடனே அவ வந்து ஒண்ணுமே சொல்லல. நீங்க வாங்கோ, உங்களை கூட்டின்னு வர சொல்லியிருக்கா. ஓ, மேபி பட்டாபிஷேகம் எதே பண்ண போறாளோ, நம்ம யுவராஜ பட்டாபிஷேகமா இருக்கும். தாத்தா கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்றா, நான் கிளம்புறேன். தாத்தா அண்ட் மாமா தே ஆர் வெரி ரிச். அவனுக்கு எத்தனையோ அந்த பர்ஷியா which is near ஆப்கானிஸ்தான் பக்கத்துல தான் they get the best horses. ஸோ அவ என்ன பண்றாளான்னா, எவ்வளவோ ஆயிரக்கணக்கான குதிரை, அப்புறம் எத்தனையோ கிஃப்ட்ஸ், கோல்டு, அது இது ரத்தினங்கள். மாமா வந்து தாத்தா வாத்துக்கு வந்துட்டு போனா பேரன் பேத்திக்கு எல்லாம் கொடுப்பா இல்லையா, அந்த மாதிரி இவ ராஜ பரம்பரை அவ்வளோ கிஃப்ட்ஸ் எல்லாம் ஏற்றி அனுப்புறாளாம். ஸோ அங்கே இருந்து பரதன் ஸ்டார்ட்ஸ், டேக்ஸ் லீவ் ஃப்ரம் தெம், ஹி கம்ஸ் டு அயோத்தியா. அயோத்தியாவுக்கு வந்த உடனே அங்க ஹி கம்ஸ், அங்க 7 நாள் ஆயிடுது. 6 நாள் முடிச்சு 7வது நாள் தான் வரான். வந்த உடனே நேரா அப்பாவோட இதுல அப்பாவை காணும். அப்பாவை தான் நமஸ்காரம் பண்ண போறான். உடனே அப்பா வந்து எப்போதுமே பிரியமான அம்மாவோட சேம்பர்ல தானே இருப்பார் அப்படின்னு போறான். போன உடனே he sees his mother.
அம்மா வந்து உன்னை கட்டிக்கிறா. அம்மா வந்து சொல்றா, வா வா, நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். அப்போ கேக்குறா, எல்லாரும் எப்படி இருக்கா, அப்பா எப்படி இருக்கா. ஓ, அவ முதல்ல அவ கேட்கறது, எங்க அப்பா நல்லா இருக்காரா, எங்க பிரதர் நல்லா இருக்காரா எல்லாம் கேட்டுட்டு இவன் சரி அம்மா அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு she tells it, அப்பா இஸ் நோ மோர். அப்ப கூட he doesn't know that Rama is not there. Then he asks, okay, அப்பா எங்க இருக்காருன்னு she tells he's embalmed and we are waiting. ஏன் அண்ணாலாம் எங்க? see everything I did for you only வரதா. முதல்ல சொல்றா, அவனா காட்டுக்கு போயிருக்கா, ராம சீதை லக்ஷ்மணா, அப்பா இஸ் நாட் தேர். வை, வாட் ஹேப்பன், ஏன் திடீர்னு அந்த மாதிரி? நான் இப்பவே போறேன், நான் அண்ணா என்ன அண்ணா இல்லாம வெளியில போயிருக்காரா? ஓகே, ஐ வில் கோ அண்ட் பிரிங் இட். நோ நோ நோ, நான் வந்து இது உனக்காக தான் செஞ்சேன். நீ ஆள போற, அவ வந்து நான் 14 வருஷம் நான் அந்த வரங்களுக்காக. totally angry at his mother. What are you doing? இந்த குலத்துக்கே வந்து நீங்க பெருமை இல்லாத ஒரு லேடியா மாறிட்டேனே. I never expected this from you. How can you do that? Because of you my father has died. My father would have surely gone to சொர்க்கம். ஏன்னா அவர் தன்னுடைய சத்தியத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க you will surely go to நரகம். But I am also praying that you go only, you should go to நரகம். நீங்க ஏன் நரகத்துக்கே போகணும்னா அங்க சொர்க்கத்திலயும் போய் எங்க அப்பாவை தொல்லை பண்ணக்கூடாது. Did you think of கௌசல்யா மதர்? அம்மா பத்தி நினைச்சு பார்த்தேடா? நீங்க எப்ப பாரு ராமா ராமான்னு உங்க பிள்ளையாவே நினைப்பேல, அவனையே காட்டுக்கு அனுப்பிச்சு. அவ அம்மாவை பத்தி நீங்க நினைச்சு பார்த்தேடா? ஒரு அம்மாவுக்கு வந்து எவ்வளவு வேதனை இருக்கும் அந்த குழந்தை வந்து தன்னை விட்டு பிரியும் போது. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் உனக்காக தான் எல்லாமே பண்ணினேன். வாட் டிட் யூ டு? யூ ஹவ் ரூயின்ட் மை லைஃப் நவ். ஒரு உலகத்துல எல்லாரும் என்னதானே தப்பா பேசுவா? நான் பண்ணினேங்கிற மாதிரி தானே ஆகும். Why did you do this? கௌசல்யா மாதாவை நான் எப்படி பார்ப்பேன்? என்னை பத்தி என்ன நினைப்பாங்க கௌசல்யா மாதா அப்படின்னு சொல்லணும். இல்ல இல்ல, I never expected this from you. Kaikeyi is crying. இல்ல, இனிமே you don't talk to me. நீங்க முகத்துல கூட நீங்க முடிக்காதீங்க. எனக்கு I don't even want to look at your face. If you ever thought that I will rule the kingdom and Rama will stay in the forest, it is your wrong assumption. நீங்க தப்பா கனெக்ட் பண்ணிட்டீங்க. நம்ம வம்சப்படியே நம்மளோட முதல் பையன்தான் ஆழ்வான். நான் வந்து கூடவே தான் இருப்பேன். எத்தனை இதானாலும் நானும் காட்டிலேயே போய் அவரோடயே இருந்துருவேன். ஐ வில் நாட் அட் ஆல் ரூல் திஸ் கிங்டம். எப்படி கௌசல்யா மாதா அழுதுருப்பா? எனக்கு தெரியும், ஒரு அம்மா வந்து ஒரு பையனை பிரிஞ்சிருந்தா எப்படி இருப்பா. உங்களுக்கு தெரியாதாமா? நீங்க வந்து நீங்க அப்பாவோட தேவலோகத்துக்கெல்லாம் கூட நீங்க வார் நடக்கும்போது கூட போயிட்டு வந்திருக்கேன். அந்த காமதேனு அப்ப ஹி கோட்ஸ் அன் இன்ஸ்டன்ஸ், பரதன் வந்து கோட்ஸ் அன் இன்ஸ்டன்ஸ். காமதேனுங்கிற பசு வந்து இந்திரன் வந்து பூலோகத்துக்கு வந்திருந்தாங்க. காமதேனு வந்து அங்க சொர்க்கத்துல இருந்து மேலோகத்துல தேவலோகத்துல இருந்து காமதேனு வந்து அழுதுண்டு அந்த கண்ணீர் வந்து மேலேந்து இந்திரன் மேல விழுந்துதான். அப்ப இந்திரன் வந்து காமதேனுவை பார்த்து கேட்டப்பையா, காவா அழற என்னது? தேவலோகத்துல அவரை வந்து அப்படிதானே கேட்பார். தேவலோகத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க, நான் வந்து இங்க வந்துட்டேன், நான் இப்ப பூலோகத்துக்கு வந்திருக்கேன், தேவலோகத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையே, ஏன் காமதேனு அழறதுன்னா பயமா இருக்கு. She says, I am the mother. அங்க ஒரு 2 என்னுடைய குழந்தைகள், அங்க என்ன 2 புல்லக் 2 மாடுகளை ஒரு விவசாயி வந்து ஏர்ல பூட்டி, அந்த மாடை பூட்டி தானே அவெல்லாம் விவசாயம் பண்ணுவா. அப்போ அந்த மாடை பூட்டி பண்ணும்பொழுது அவன் என்ன பண்றானா, அந்த மாடை வந்து 2 மாடையும் காட்டால இருந்து வேலை வாங்கிட்டு வயல்ல அவன் சாட்டையால அடிச்சுட்டு இருக்கான். அந்த மாடை வந்து சாட்டையால அடிக்கிறத காமதேனு வந்து எல்லா கோக்களுக்குமே அன்னை வந்து காமதேனு தான்.
அந்த காமதேனுவால என்னுடைய 2 மகன்களை ஒருத்தன் சாட்டையால அடிக்கிறான், அதை என்னால பார்க்க முடியல, அதனால எனக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. எனக்கு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நான் தடுக்க முடியாது, ஏன்னா அது அவளோட விதி. ஆனா எனக்கு அதை பார்க்கும் பொழுது ஒரு அம்மாவா என்னால அதை பார்க்கவே முடியல. ஏன்னா என் பையன் கஷ்டப்படுறான் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அழுது வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கிட்ட காமதேனு சொன்ன. இதை பரதன் சொல்ற. அப்போ அப்படி இருக்கிற காமதேனு ஒரு தாயா இருக்கிறவர், அப்படிப்பட்ட தாயை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ ஒன்ன மாதிரி ஒரு தாயை யாருமே பார்க்க முடியாது. நீ கௌசல்யா மாதாவை நினைச்சு பார்த்தியா? இப்படி ஒரு தாய், கௌசல்யா மாதாவும் ஒரு தாய், அவ எவ்வளவு அழுவா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இனிமே உங்க இருக்கிற இடத்துக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு he goes to கௌசல்யா மாதா's palace. Automatically ladies, கௌசல்யா மாதா is first very angry at him. கௌசல்யா மாதா says, you planned, you and your mother planned, என்னோட பையனை ஃபாரஸ்ட் அனுப்பிச்சாச்சு, you rule. Then he cries, he falls at her feet. இல்லவே இல்லை, ராமா இஸ் எவ்ரிதிங் ஃபார் மீ. நான் ஃபாரஸ்ட்க்கு போய் நான் அவரையே கூட்டிட்டு இங்க ஆள வைக்கிறேன், நீங்க என்ன தப்பா மட்டும் தயவு செய்து என்னை பாக்குறாங்க. ஐ எம் நாட் லைக் தட் சொன்னப்பறம் ஷி ஆல்சோ பிகம்ஸ் ஓகே, நான் தான் உன்னை தப்பா நினைச்சுட்டேன். ஸோ யூ ஆர் அ குட் பாய் ஒன்லி. பட் நான் எனக்கு ஐ ஹவ் லாஸ்ட் மை ஹஸ்பண்ட், ஐ ஹவ் லாஸ்ட் மை சன், எனக்கு யாருமே இல்லை, அதனால நான் தான் ரொம்ப தப்பா உன்னை நினைச்சுட்டேன் பரதா அப்படின்னு சொல்றேன். ஸோ வாட் இஸ் ஹீ சே அட் திஸ் ஜங்க்சர்? யூ வில் see whether where are we at the ஸ்லோகா லெவல். கதையை சொல்லிட்டு போனேன். சித்திரக்கூட்டம் கத்தே ராமே புத்திரசோகா புரஸ்ததா ராஜா தசரதா ஸ்வர்க்கம் ஜகாம விலப்பன் சுத்தம். இல்ல அடுத்த லைனையும் படிச்சிடலாம்னு நினைக்கிறேன். கதே து தஸ்மின் பரதः வசிஷ்ட பிரமுகைஹி த்விஜைஹி. அப்போ அதுதான் அதான் வசிஷ்டர், அந்த பிராமணன் எல்லாரும் இப்ப என்ன பண்றா, அவ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் இப்ப இதெல்லாம் அழுதோன்னு எல்லா வசிஷ்டரு, குலகுரு, குலகுரு வசிஷ்டர், அப்புறம் மந்திரிகள் எல்லாரும் வரா. எல்லாரும் சொல்றா, ஓகே நீ இப்போ ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னது, உங்க அப்பாவோட அந்திம சம்ஸ்காரங்களை நீ பண்ணணும். ஸோ பரதன் ஃபினிஷஸ் எவ்ரிதிங். 13 days ஒரு அந்திம சம்ஸ்காரம் பண்ணி முடிக்கிறார். முடிச்ச உடனே all these people come. வசிஷ்டர் பிரமுகைஹி த்விஜான பிராமணர்கள் எல்லாராலையும் அவர்கிட்ட போறார், பரதன் கிட்ட போறார். போயிட்டு என்ன சொல்றார், யுஜ்யமானஹ ராஜ்யாய ந ஐச்சத் ராஜ்ய. ஓகே, இது வேண்டாம், இதோட நிப்பாட்டு. இப்ப எல்லாரும் பரதன் கிட்ட போயிட்டு, நீ ராஜ்யத்தை ஆளணும், உனக்கு நாங்க எல்லாம் முடிச்சாச்சு, அப்பாவோட காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால உனக்கு நாங்க பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு they all tell Bharata. So this is what happens till the 33rd ஸ்லோகம். Okay, we will stop here and then we will. இப்ப அடுத்தது இந்த இதுல பார்த்து அந்த ஒரு லைன் நம்ம பார்த்தோம். ஆமா, இது பார்த்தோம் 32nd ஸ்லோகம். சித்திரக்கூட்டம் கதே ராமே புத்திர சோகாத்துர ததா ராஜா தசரதः ஸ்வர்க்கம் ஜகாம விலப்பன் சுத்தம். ஓகே, சுத்தம். அப்புறம் அடுத்த லைன், கதே து தஸ்மின் பரதः வசிஷ்ட பிரமுகைஹி பிரமுகைர் த்விஜைஹி. கதே து தஸ்மின் பரதः வசிஷ்ட பிரமுகைஹி த்விஜைஹி. அப்ப என்ன பாப்பா, நீங்க திடீர்னு சத்தம் போட்டா காதுக்குள்ள போயிடுது. சொல்லுங்க சார்.
மிருத்தே கத்தேன்னு சொல்ல மாட்டேங்குது. மிருத்தே தானே, மிருத்தே து தஸ்மின். அப்படியா? என்னோட புக்ல கத்தேன்னு இருக்கு சார். பரவாயில்ல, அதனால ஒண்ணும் கத்தே தானே இருக்கு இல்லையா? மிருத்தி எப்படி வரும்? விருத்தே இருக்கு மாதா, விருத்தே தான் இருக்கு மாதா. மிருத்தே தான் இருக்கு. நீங்க கொடுத்தது அதுதானே காப்பி அடிச்சு வச்சிருக்கோம். ஆமா, எனக்கு நான் இன்னொரு எங்க டீச்சர் கொடுத்த ஒரு காப்பி வச்சிருக்கேன், அதுல கத்தே தான் இருக்கு. ஓகே, கத்தே கத்தே இது இந்த மிருத்தகார இல்ல சார், இல்ல சார், நம்ம கத்தேனே வச்சுப்போம். ஓகே, எங்க புக்ல எல்லாம் கதே தான் இருக்கு. ஓகே, அதான் கத்தே தான், கத்தே தான் அது ஆக்சுவலி. கதே து தஸ்மின் பரதः வசிஷ்ட பிரமுகை துஜைஹி. ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம வந்து சமஸ்த பதம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். சித்திரக்கூட் இதுதான் இதுல வந்து ஆமா, சித்திரக்கூட்டம் கத்தே கத்தே ராமே. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து சதி சப்தமிக்கு படிச்சிருக்கோம் இதை நம்ம. சித்திரக்கூட்டம் யதா ராமः சித்திரக்கூட்டம் கத்தः ததா புத்திர சோகாத் அப்படின்னு படிச்சிருக்கோம். யதா ததா யூஸ் பண்ணி. ஓகே, கத்தே ராமே அப்படின்னு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம் இதை. அப்போ வந்து இது வந்து உங்களுக்கு சந்தி சமாசம் வந்து நான் சொன்னேன். புத்திரஸ்ய சோகः புத்திர சோகः ஷஷ்டி தத்புருஷ புத்திர சோகேன ஆத்துரः புத்திர சோகாத்துரः. இப்போ விலப்பன் சுத்தம், விலப்பன் அப்படிங்கிறது வி உபசர்க லப்பு தாத்தோ சத்ரு பிரத்ய விலப்பத்து. ஓகே, விலப்பத்துங்கிறது தான் விலப்பன். ரூம் கிரைம் வெயிலிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, வேற என்ன இருக்கு? ஜகாம, ஜகாம இஸ் லிட்லகார. ஓகே, லிட்லகார கம் கம் தாத்து. அதுதான் இதுல இருக்கு. ராஜா தசரத ஸ்வர்க்கம் ஜகாம, he went, he diedங்கிறது தான் இப்படி வந்து சொல்றார். அடுத்த லைன் வந்து கதேது தஸ்மின் பரதः வசிஷ்ட பிரமுகைஹி துஜைஹி. அதாவது வசிஷ்டர் முதலான முக்கியமானவர்கள் பிராமணர்கள். ஓகே, அப்படிதான் நம்ம வந்து இதை வந்து பார்க்கணும். வசிஷ்ட பிரமுகைஹி விஜய், பிரமுகைஹி பிளஸ் விஜய்ஹி, அது வந்து எல்லாமே விசர்க சந்தி தான். ஓகே, ஸோ இதோட இதை நிறுத்திக்குவோம். அடுத்த ஸ்லோகம் வந்து அடுத்த கிளாஸ்ல நியுஜ்யமான ராஜ்யாய நைச்சத்ராஜ்யம் மகாபலக சஜகாம வனம் வீரக ராம பிரசாத பாத பிரசாதக. ஓகே, இது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். Any more doubts here?